இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வாக்கிங் ஏர்லி மார்னிங்கே போயிட்டு வந்துட்டோம். இன்றைக்கி அதுக்குண்டான ரிசல்ட் வந்து பாருங்கள். ஸோ இன்றைக்கி இவ்வளோ தான். ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஈவினிங் வந்து வாக்கிங் போயிட்டு இருந்தோம். இன்றைக்கி காலையிலே போயிட்டு வந்திருக்கோம். ஏன்னா இன்றைக்கி வந்து 2 டைம், மார்னிங் ஒரு டைம், ஈவினிங் ஒரு டைம் போகலாம். ஸோ எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கலரிஸ் வந்து பேர்ன் பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் வச்சுருக்கேன். 1 by 1 நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போ போயிட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நேராக போயிட்டு சாப்பிடணும். இன்றைக்கி டே வந்து எப்படி போகுது அப்படின்றத 1 by 1 பார்ப்போம். இங்கே பாருங்க, காலையில் வந்து அன்பு பரிமாறிட்டுருக்கோம். எத்தனையோ பேர் வந்து இந்த மாதிரி அன்புக்காக ஏங்குறாங்க. யாராச்சும் காலையில் உங்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி குட் மார்னிங் சொல்லுவாங்களா? இவன் சொல்லுவாங்க, இவன் சொல்லுவாள். ஸோ அதனால் யார் அன்பு கொடுக்குறாங்களோ அவங்ககிட்ட திருப்பி அன்பு காட்டுங்க. இன்றைக்கி வாக்கிங் பண்ண இடத்துல வியூ எல்லாமே இந்த மாதிரி தாங்க, ஃபுல்லாக க்ரீனரியாக ரெஃப்ரெஷிங்காக இருந்தது. நாளைக்கு விளாகில் வந்து நம்ம வாக்கிங் போகிறது, அப்புறம் அங்கே போகிற வழியில் என்னென்ன பிளேசஸ்லாம் பார்க்குறோம் அப்படின்றதையும் சேர்த்து நாளைக்கு விளாகில் வந்து போடுறேன். ஸோ குளிக்க போகும்போது எப்பயும் துண்டு எடுத்துகிட்டு போயிருங்க. ஸோ அது வந்து ஒரு நல்ல ஹேபிட்டு. அதேமாதிரி சோப்பு போட்டு குளிங்க கைஸ். நம்ம இப்போ வந்து வாக்கிங் போய்ட்டு வந்தோடனே நிறையா வேர்வெல்லாம் வந்திருக்கும், அழுக்காக இருக்கும். நல்லா குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கி டே வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி வந்து ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி காஸ்ட்யூம் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் டிஷர்ட் தான். இப்போ சாமி கும்பிட்டு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு விஷயம் தண்ணி குடிக்கணும் ஐஸ். இது வந்து சுடு தண்ணி நைட்டு ஹீட் பண்ணி தண்ணி உள்ளே வச்சுட்டேன். இப்போ வந்து சில்லுன்னு தான் இருக்கும். இது நெக்ஸ்ட் டே மார்னிங். டைம் வந்து பார்த்திங்கன்னா 8:30 ஆயிடுச்சு கைஸ். இப்போ வந்து நம்ம சாப்பிட்ற டைம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இன்றைக்கி லேட்டு. எப்பவுமே 7:30க்கே சாப்பிட்றணும். இன்றைக்கி லேட்டு. 9 o'clock வந்து நம்ம ஆஃபீஸ் போகணும். ஸோ குயிக்காக ரெடியாகலாம். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கடைக்கு போகலான்ட்டு இருந்தேன். கடைக்கு போகிறதுக்கு லேட் ஆகிரும் போல். அதனால் ப்ரெட் இருக்குது. அப்புறம் நேற்று டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போயிட்டு வாங்கிட்டு வந்து பீனட் பட்டர் வந்து இருக்குது. ஒரு 2 ப்ரெட்டு சாப்பிட்டுட்டு அகைன் வந்து நம்ம ஸ்நாக்ஸுக்கு வேறு எதனா எடுத்துக்கலாம். ஸோ அங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்தது. ஸோ இது வந்து மைதா ப்ரெட்டு தான், வீட்டு ப்ரெட் இல்லை. அதனால் 2 ப்ரெட் எடுத்துக்கிறோம். மைதா ப்ரெட் வந்து சிலர் வந்து கெடுதல் நாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இது சாப்பிட்டுட்டு கூட வெள்ளரிக்காய் அந்த மாதிரி ஃபைபர்ஸ் சேர்த்துக்கிட்டால் இது ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிரும், பிரச்சனை இல்லை. லோ கலரிஸ் தான். மெயின் வந்து நம்ம இன்றைக்கி பீனட் பட்டர் வந்து எடுக்கணும். ஸோ இதில் வந்து ஹை ப்ரோட்டீன் இருக்குது. பட் வந்து என்ன சொல்கிறாங்க, 2 ஸ்கூப் தான் எடுக்கணும். 1 டம்ளர் பாலில் இருக்கிற ப்ரோட்டீன் வந்து இதில் இருக்காமா. இன்னும் ஓப்பனே பண்ணல, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது வந்து பாதி பீனட் வந்து அப்படியே இருக்கும். ஸோ அப்படியே நீங்கள் பாதி க்ரன்ச் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும், மீதி வந்து மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நல்லா ஏர் டைட் பண்ணி வச்சுருங்க, இல்லைன்னா வந்து காற்று போச்சுன்னா அது வந்து கெட்டு போயிடும். இப்போ வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்லாம் கைஸ். இது வந்து எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு தெரியல. ஸோ ஃபஸ்ட்டு இது டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஏதோ சத்து மாவில் பருப்பு பொடி மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்குது. சாப்பாட்டுக்கு பருப்பு பொடி யூஸ் பண்ண கைஸ், அது மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ ஓகே எஸ், ஃபஸ்ட்டு பைட்டு. ஆகும். அதில் வந்து இந்த கடலை இருக்குது பார்த்தீங்களா, உடச்சிக்கோங்க. இதில் வந்து அந்த நிலக்கடலை இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. அது கடிச்சு சாப்பிடும்போது இதை வந்து நம்ம ஹோம்மேடாக ஃப்ரெஷ்ஷாகவே மேக் பண்ணி சாப்பிட்லாம். பட் இருந்தாலும் இப்போதைக்கு டைம் இல்லை, அதனால் இதை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். சீக்கிரமாக ப்ரெட்டை சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆஃபீஸ் வேறு போனோம். 9 மணி ஆக போகுது, கிளம்பலாம் மிஸ். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜக்கு வந்து எடுத்துருக்கோம் மிஸ். இது வந்து நமக்கு மதியத்துக்குள்ளே நம்ம இதை எல்லாத்தையும் காலி பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து இப்போ காலையிலையும் சாயங்காலமும் 2 நேரம் வந்து வாக்கிங் போகிறதுனால ஃபுல்லாக டீஹைட்ரேட் ஆகிடும். ஸோ அதனால் தண்ணி குடிச்சே ஆகணும். தண்ணி தான் கைஸ் மெயின் முக்கியமே. வெயிட் லாஸ் ஆகட்டும், ஃபேட் லாஸ் ஆகட்டும், இல்லை எல்லா இருந்தாலையும் தண்ணி ரொம்ப முக்கியம். தண்ணி இல்லைன்னா காலி மறுக்கையாக தான். இது வந்து நம்ம மேலே போயிட்டுருக்கோம். ஸ்டெப்ஸ் தான். ஆஃபீஸ் வந்து வீட்டுக்கு மேலே தான் இருக்குது. ஸோ நம்மளோட ஸ்டுடியோ தான் கைஸ் நமக்கு ஆஃபீஸு. தென் மேலே வந்தாச்சு. இப்போ பாருங்கள், வேறு லெவலில் பேக்ரவுண்டு. க்ரீனரினா க்ரீனரி தான் கைஸ். எங்கள் வீட்டுக்கு முன்னாடியே இந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. ஆஃபீஸ் முன்னாடி எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, நேற்று இந்த குட்டி மாவை மேலே விட்டதுக்கு அட்டைப்பொட்டிலாம் பிச்சு எல்லாம் விளையாண்டு இது எல்லாத்தையும் இப்போ கூட்டணும். அதுக்கு முன்னாடி ஆஃபீஸ் ஸோ ரெகுலராக வந்து
இந்த மாதிரி மேட்லாக் சீரிஸ் வந்து கண்டினியூ பண்ணலாமான்னு சொல்லுங்கள். ஷார்ப்பாக 9 மணிக்கு வந்தாச்சு. ஆஃபீஸ் திறக்கப்பட்டது. இன்னொரு 10 நிமிஷத்தில் இது எல்லாத்தையும் கூட்டிகிட்டு நம்ம வந்து நம்மளோட ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். டே 1 வந்து இன்றைக்கி எப்படி போகுதுன்றதை 1 by 1 பார்க்கலாம். இன்றைக்கி மேக்ஸிமம் வந்து இன்றைக்கி நைட்டு வரையும் இந்த vlog இருக்கும். அதெல்லாம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எடிட் பண்ணி நான் சின்ன கிளிப்பாக போடுறேன். இது மாதிரி ரெகுலராக ஒரு vlog வரும் கைஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். கொஞ்ச நாளுக்கு அப்புறமேலே ரைடிங் வீடியோஸும் இடையில வரும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். இப்போதைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே ஒரு தொடப்பு கட்டையெல்லாம் பிச்சு வச்சுருக்காயா. தொடப்பு கட்டையை பிச்சு எப்படி போட்டிருக்கு பாருங்க. என்னென்னா எடிட்டிங் ஒர்க்கு தாங்க இருக்குது நமக்கு மேக்ஸிமம். ஸோ உங்களுக்கும் வந்து இது பார்த்திங்களா, விண்டோ திறந்தோன்னே எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக ரிஃப்ரெஷிங்கான ஒரு காற்று வருது. என்ன தான் ஏசி இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ரிஃப்ரெஷிங்கான ஒரு காற்று ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏசி ஆன் பண்ணிடலாமா? இங்கே வந்து சோஃபா மட்டும்தான் ஒரு மாதிரி இருக்குது. மேக்ஸிமம் வந்து ஹெல்த்தியாகவே போகும். இதேமாரி ஒர்க் ஸ்பேஸில் வந்து பக்கத்தில் தண்ணி பாட்டில் வந்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தண்ணி நம்ம வந்து அதிகமாக இன்றைக்கி வந்து கலர்ஸ் பேர்ன் பண்ணுறதுனால டீஹைட்ரேட் ஆகும். ஸோ அதனால் தண்ணி வந்து குடிங்க. ஓகே, இன்றைக்கி நம்ம செட்டப் இதுதான் கைஸ். நம்ம ஒர்க் பண்ணுறத வந்து சைடில் வந்து டைம் லேப்ஸ் மாதிரி போட்டு விட்றேன். டே வந்து இப்படி தான் கைஸ் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இன்றைக்கி எப்படி டே முடிய போகுதுன்னு தெரில. 1 by 1 பார்ப்போம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் வந்து இன்றைக்கி டேக்கு உண்டான ஃபோல்டர் வந்து போட்டு வச்சுருப்பேன் கைஸ். இவருங்க எடிட் நோ அப்படின்ட்டு இருக்கா. இன்றைக்கி வந்து இந்த ஷார்ட்ஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இன்றைக்கி தான் கைஸ் டாஸ்க்கு. நான் எடிட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் வந்து திருப்பி ரொட்டீனில் கம்ப்ளீட் பண்ணுறேன். எடிட் வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து கலர் கிரேடிங் வந்து போயிட்டுருக்கு. ஸோ மேக்ஸிமம் வந்து எடிட் பண்ணுறது ரொம்ப ஈஸியான ஒர்க்கு தாங்க. ஸோ ஆனால் நீங்கள் கற்றுக்கணும். ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்று கற்றுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் எடிட் வந்து நீங்களே வந்து இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கலாம். நானும் வந்து பேசிக்காக தான் எனக்கு எடிட்லாம் தெரியும். ரொம்ப ப்ரோ லெவலில் எனக்கு எடிட் தெரியாது. நான் யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் வந்து ப்ரீமியர் ப்ரோ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் எனக்கு பேசிக்ஸ் தான் தெரியும். நானும் டெய்லியும் ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டு 1 by 1 எடிட் பண்ணி தான் பழகிட்டு இருக்கேன். நீங்களும் வந்து இந்த மாதிரி ஒரு எடிட்டிங் டூல் வந்து கற்றுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்யூச்சரில். ஸோ நீங்கள் வந்து ஒரு கண்டென்ட் க்ரியேட்டர்னால் இது ரொம்ப மஸ்ட்டு. ஸோ மறக்காமல் எடிட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். கண்ட்ரோல் எம் கொடுத்தா எக்ஸ்போர்ட் கைஸ். நமக்கு தேவையான செட்டிங்ஸ் ப்ரீசெட் எல்லாமே இதிலே இருக்குது. நம்ம வந்து எங்கே சேவ் பண்ணுறோன்னு சேவ் பண்ணிட்டு டைட்டில் கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்தா முடிஞ்சு. இன்றைக்கி வந்து இந்த மாதிரி இன்றைக்கி வந்து ஒரு 4-5 வீடியோ வந்து எடிட் பண்ணணும் வேறு சேனலுக்கு. பட் இது எல்லாமே வந்து அடுத்தடுத்த விளாகில் வரும். உங்களுக்கு வந்து இது வந்து மேட் விளாக் சீரிஸ் வந்து நம்ம ஏற்கனவே பண்ணிகிட்டு இருந்தோம். காலையில் டேலேருந்து ஈவினிங் வரையும் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் வந்து நம்ம லைஃப்பில் பண்ணுறோம் அப்படின்றத வந்து ஒரு சீரியஸாக போயிட்டு இருந்தது. அது இப்போ நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ எப்படி இருக்குன்னு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, இது வந்து டைட்டில் கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்துடலாங்க. எக்ஸ்போர்ட் ஆகிட்டுருக்கு. இது ஃபுல்லாக ஓடி முடிஞ்சோன்னே எக்ஸ்போர்ட் ஆகிடும். அந்த டைமில் வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி குடிக்கலாங்க. கிட்டத்தட்ட வந்து நீங்கள் ஒரு 1/2 hour அந்த டைமுக்கு வந்து ஒரு சிப்பு வந்து அப்படியே குடிச்சிக்கோங்க. பாடி வந்து மேக்ஸிமம் வந்து டீஹைட்ரேட் பண்ணாதீங்க. ஃபுல்லாக தண்ணி குடிக்காமல் யூரின் வந்து கலர் மாதிரி அது ஒரு பாதிப்பு வர்றதுக்கு வந்து நம்ம ரெகுலராக வந்து ஹைட்ரேட் பண்ணிக்கணும் நம்மள. ஸோ நம்ம ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000 ஸ்டெப்ஸுக்கு மேலே நடக்கிறோம். அதனால் வந்து பாடி வந்து டீஹைட்ரேட் ஆகிட்டே இருக்கும். சும்மா கொஞ்சமாக ஒரு சிப்பாக குடித்தா போதும். நீங்கள் குடிங்க. ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் 2-2.5 லிட்டர் குடிங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அவ்வளோதான். எக்ஸ்போர்ட் ஆகி முடிய போது நம்ம அடுத்தது அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். அவ்வளோதான் எஸ். இதை எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இது வந்து ஷார்ட்ஸ்ன்றதுனால ஒரு கிட்டத்தட்ட 2-3 minutesல முடிஞ்சிருச்சு. இதுவே வந்து நீங்கள் லாங் வீடியோ ரொம்ப ஹை எவ்வளோ ஒரு 10 GB 20 GBக்கு நீங்கள் எடிட் பண்ணுறீங்கன்னா அது கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஓடும். ஸோ இது வந்து ஷார்ட்ஸ்ன்றதுனால டக்குன்னு முடிஞ்சிருச்சு. மோட்டோ விளாகிங் சேனலுக்கு தான் நம்ம சேனலுக்கு தான் வந்து எடிட் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் நிறைய கண்டென்ட்ஸ் வந்து பெண்டிங் இருக்குது. நான் போடாமல் நிறைய வச்சுருக்கேன். இன்னும் போடணும், அப்லோடு போட்டு விடணும். இதுதான் நம்ம சேனலு APK மோட்டோ விளாக்ஸு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 11 நாள் ஆச்சு கைஸ் லாஸ்ட்டாக நம்ம ஷார்ட்ஸ் போட்டு. அதனால் இது ரெகுலர் பண்ணணும். ரெகுலர் பண்ணாதாங்க ஸோ வேலைக்கு ஆகும். இப்போதைக்கு நம்ம அப்லோடு கொடுத்துருவோம். நம்ம எங்கே சேவ் பண்ணி வச்சுருக்கோம் அங்கே இருக்குது. இதை வந்து அப்லோட் கொடுத்துட்டு அது அப்லோட் ஆகும் கைஸ். இது அப்லோட் ஆகிற டைமில் நம்ம வந்து இந்த டைட்டிலு தம்ப்நெயிலு இது எல்லாமே நம்ம செட் பண்ணணும்.
அதுதான் வந்து முக்கியமான வேலை. இதுதான் இருக்கிறதுலே முக்கியமான வேலை. நம்ம வந்து கண்டினியூ பண்ணுவோம்.